இல்லை, பாதிக்கப்பட்டவங்களோட நிலையிலிருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்கிறாங்களே, இந்த கருத்துக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அவங்களே வந்து யாரும் பார்க்கல. அவர் வந்து பார்க்கலன்னு சொல்கிறாங்க, இவங்க வந்து பார்த்துருக்கலாம்ல. நீ யாரை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அவர் வந்து பார்த்துருக்கலாம்ல, ஏன் வந்து பார்க்கல? கோவம் தான் வருது. அவங்க பேசுகிறதெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தானே இருக்கும். எங்களுக்கு தானே தெரியும் அந்த வலி வேதனை எல்லாம். இவர் ஏன் வந்து பார்க்கலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜயனை வந்து ஏன் பார்க்கலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருக்குமே தெரியும் அவர் ஏன் வர முடியலன்ட்டு. சின்ன குழந்தைங்க கூட இப்போல்லாம் தெரியுது அவரால் ஏன் கரூர் வர முடியலன்னு எல்லாம் தெரியுது. தெரிஞ்சிட்டும் ஒருத்தர் வரலன்னா எப்படி வருவார்? பக்கத்து கிராமமா ஓடி வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு? அவர் வேணும்னே சொல்கிறார். அதான் சொல்கிறாங்களே, விஜயகாந்த் அப்படியே அப்படி அவர் இருக்குந்த வரைக்கும் அவர் அதை இதையும் சொல்லி அவரை கொண்டுட்டாங்க. அவர் செத்ததுக்கு அப்புறம் ஐயோ போயிட்டாரேன்னு இது பண்ணோம். இப்போ அவர் வந்தால் தானே தெரியும், இவர் வர விட்டா தானே. ஒருத்தரை கொண்டு விட்டா இன்னொருத்தர் கிடச்சிருக்காரு, அதை பயன்படுத்திக்கலாம்ல. பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அசிங்கமாக பேசுறது இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை. பேசணுங்கிறதுக்காக வந்து வேணும்னே அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தம்பி. யாரும் எங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி. வரி கொடுத்தோம் எங்களுக்கு தான் தெரியும். இங்கேருந்து போனவங்களெல்லாம் காசுக்கு அவசரம் போனதாக சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோவம் தான் வருது. அது இங்கேருந்து எங்கள் சைட்லேருந்து பார்த்தது தானே தெரியும். 20 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டாரு, அதுக்காக போயிடுறாங்க, எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசுகிறவங்களை பார்த்து கோவம் தான், நம்ம கோவப்பட தான் முடியும். நேரில் வந்து சொன்னாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம்.